வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது, பொதுவாக நாம் எல்லோருமே சுகமாக வாழ ஆசைப்படுவோம். அப்படி வாழ்வதற்காக ஒவ்வொரு செயலையும் நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மையான சுகபோகி யார் தெரியுமா? அதை பற்றிய ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம். வேங்கை நாட்டை வேங்கை மைந்தன் என்கிற ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் மிகவும் உல்லாசத்தை விரும்புபவன். திருமணம் செய்து கொள்ளவில்லை. அரச பதவியினால் கிடைக்கும் செல்வத்தையும் வசதிகளையும் உபயோகித்து அவன் சுகபோக வாழ்க்கை நடத்தி வந்தான். போகங்களை அனுபவித்து வாழ்வதே மனிதனுடைய லட்சியம் என்றும், அந்த வகையில் தான் ஒருவன்தான் உலகத்திலேயே அதிக அளவுக்கு சுகபோகத்தை அனுபவிப்பவன் என்றும், தனக்கு நிகரான சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பவர்கள் யாருமே கிடையாது என்கிற இருமாப்பும் அவனுக்குள் இருந்தது. அவனுடைய சுகபோகத்தில் பங்கு கொண்டு மகிழும் தீய நண்பர்கள் கூட்டம் ஒன்று வேங்கை வேந்தனை எப்பொழுதுமே சூழ்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் அவனை எப்பொழுதும் முகஸ்துதி செய்து வந்த வண்ணம் இருந்தனர். அவன் ஒருவன் தான் உலகத்திலேயே சுகபோக வாழ்வு நடத்துபவன் என்று கூறி அவனுடைய அகங்காரத்தையும் இருமாப்பையும் அதிகப்படுத்தி கொண்டு வந்திருந்தனர். ஒரு நாள் வேங்கை வேந்தனுடைய அரண்மனைக்கு ஒரு துறவி வந்தார். அவருடைய பெயர் சுத்தானந்தர். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஞானி, கலை இலக்கிய துறையிலும் வல்லவர். அவர் வருகையை ஒவ்வொரு நாட்டு மன்னரும் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள், பெருமையாகவும் நினைப்பார்கள். சுத்தானந்தர் தன்னுடைய அரண்மனைக்கு வந்திருந்ததை வேங்கை வேந்தன் பெரும் பேராக கருதி மகிழ்ச்சியோடு வரவேற்றான். சில நாட்கள் அவரை தம் அரண்மனையில் தங்க வைத்து அரச உபச்சாரம் செய்தான். அன்று சுத்தானந்தர் புறப்படுவதாக இருந்தார். வேங்கை வேந்தன் சுத்தானந்தருக்கு மிகவும் சிறப்பாக பிரிவு உபச்சாரம் ஒன்றை நடத்தினான். துருவிக்கு அருகே அமர்ந்து விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த வேங்கை வேந்தன் துறவியை நோக்கி, மகரிஷியே, தாங்கள் உலகம் முழுவதும் சுற்றி வந்து இருக்கின்றீர்கள். பல நாட்டு மன்னர்களை, மக்களை, செல்வந்தர்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நான் அனுபவிக்கும் அளவுக்கு சுகபோக வாழ்க்கை நடத்துபவர்கள் உலகத்தில் வேறு யாராவது இருக்கின்றார்களா? அநேகமாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் என்று ஆவலோடு கேட்டான். மன்னவா, நீ மிகவும் சுகபோக வாழ்க்கை நடத்தும் அதிர்ஷ்டசாலி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உன்னை விடவும் சுகபோக வாழ்க்கை நடத்துபவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று துறவி அமைதியாக கூறினார். அது கேட்டு வேங்கை வேந்தனின் முகம் சுருங்கிவிட்டது. அப்படியா? என்னை விடவும் சுகபோக வாழ்வு நடத்துபவர்களும் இருக்கின்றார்களா? எந்த நாட்டில் அத்தகைய அதிர்ஷ்டசாலி இருக்கின்றார்? கூறுங்கள் துறவியே என்றான் மன்னன். உனது நாட்டிலேயே அந்த சுகபோகியை நான் கண்டேன் என்றார் சுத்தானந்தர். எனது நாட்டிலா? அத்தகைய அதிர்ஷ்டசாலி எனக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? ஆச்சரியமாக இருக்கின்றதே என்று வியப்பு தோன்ற கேட்டான் மன்னன். நீ விரும்பினால் இந்த கணமே அவரை உனக்கு காண்பிக்கின்றேன் என்றார். உடனே தனது ரதத்தை கொண்டு வர செய்தான் வேங்கை மன்னன். ரதம் வந்ததும் வேங்கை மன்னனும் துறவியும் அதில் ஏறிக்கொண்டு புறப்பட்டனர். அப்போது நடுப்பகல் நேரம். வானத்தில் சூரியன் கடுமையாக தகித்து கொண்டிருந்தது. வெப்பமோ அதிகமாக இருந்தது. ரதத்தை ஒரு குக்கிராமத்திற்கு கொண்டு செல்லுமாறு துறவி மன்னனை கேட்டுக்கொண்டார். அவ்வாறே செல்லுமாறு மன்னனும் ரதசாரிக்கு உத்தரவிட்டான். வயல்கள் சூழ்ந்த ஒரு இடத்திற்கு சென்றதும் ரதத்தை நிறுத்துமாறு துறவி கேட்டுக்கொண்டார். ரதமும் நின்றது. துறவி சுத்தானந்தர் ஒரு வயலில் ஏர் உழுது கொண்டிருந்த ஒரு தொண்டு கிழவனை சுட்டி காண்பித்தார். இவர்தான் நான் சொன்ன சுகபோகி என்று துறவி கூறினார். மன்னனோ அந்த கிழவனை கவனித்தான். ஏறத்தாழ அவனுக்கு 80 வயதிற்கு மேல் இருக்கும். என்றாலும் அந்த வயதிலும் அவன் உடல் கட்டுக்குலையாமல் இருந்தது. கடுமையான வெயிலின் வெப்பத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஏரியில் பூட்டியிருந்த மாடுகளை அதட்டி ஓட்டியவாறு
கம்பீரமாக ஏறைச் செலுத்தி கொண்டிருந்தான் அந்த கிழவன். பரிதாபத்திற்குரிய இந்த ஏழை மனிதனா சுகபோகி? இவன் படும் கஷ்டத்தை பார்க்கவே சகிக்கவில்லை. இப்படி வெயிலில் வாடி வதங்குவதுதான் சுகபோகமா? அந்த அப்பாவி மனிதனை கேலி செய்கின்றீர்களே என்று ஒன்றும் விளங்காமல் குழப்பத்துடன் கேட்டான் மன்னன். மன்னா, யாரையும் இழிவுபடுத்தவோ யாருடனும் விளையாட்டு பேச்சு பேசவோ நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? நான் உண்மையைத்தான் சொல்கின்றேன். நான் சொன்ன கருத்தை உங்களுக்கு விளங்க கூறுகின்றேன். இந்த கிழவன் அந்த முதிர்ந்த பருவத்திலும் மிகவும் கடுமையாக உழைக்கின்றான். உழைப்பதன் காரணமாக இவனுக்கு நல்ல பசி எடுக்கின்றது. கூழாக இருந்தாலும் கஞ்சியாக இருந்தாலும் அமிர்தம் என வயிறார உண்ணுகின்றான். பகல் முழுவதும் கடுமையாக உழைத்த அலுப்பினால் இரவில் நிம்மதியாக உறங்கிவிடுகின்றான். இவனுக்கு எந்தவிதமான நோய் நொடியும் ஏற்படவே செய்யாது. ஏனெனில் அவன் உடல் நல்ல உரம் பெற்று விளங்குகின்றது. இதுதான் உழைப்பினால் உண்டாகும் உண்மையான சுகபோக வாழ்க்கை. உனது வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். உனக்கும் உழைப்பிற்கும் தொடர்பு இல்லை. நீ உண்ணுவது அறுசுவை உணவாக இருந்தாலும் பசியோடு உண்ண வாய்ப்பில்லை. உணவு சுவையாக இருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் அதிகமாக உணவு உட்கொண்டு விட்டால் அதன் காரணமாக உன் வயிறு கோளாறு அடைந்துவிடும். அதன் விளைவாக பல நோய்களுக்கு இலக்காக வேண்டியும் வரும். நல்ல உழைப்பு பகலில் இருந்தால்தான் இரவில் நிம்மதியான உறக்கம் வரும். உழைப்பதற்கு உனக்கு வாய்ப்பு இல்லாததால் உன்னால் அவ்வளவு சரியாக உறங்க முடிவதில்லை. அப்படியே உறங்கினாலும் ஆழ்ந்த உறக்கம் வராது. நீ உன் உடலை பூ போல மென்மையாக வைத்துக் கொள்வதனால் அற்ப காரணங்களுக்கும் உன் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். நீ இந்த விஷயங்களை எல்லாம் மறந்து விடுகின்றாய். நினைக்கும் போது வாய்க்கு ருசியாக சாப்பிட்டால் போதும். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டால் போதும். பெண்களுடன் உல்லாசமாக வாழ்க்கை நடத்துவதுதான் சுகபோகம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ அனுபவிப்பது போலியான சுகம். இந்த ஏழை விவசாயி அனுபவிப்பதுதான் உண்மையான சுகம். கடவுள் இயற்கையாக அளிக்கும் சுகத்தை இந்த கிழவன் அனுபவிக்கின்றான். இந்த கருத்தில்தான் உன்னை விட அவன் சுகபோகமாக வாழ்கின்றான் என்று நான் சொன்னேன். என் கருத்தை ஏற்றுக்கொள்ள நீ ஒருவேளை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்வதுதான் உண்மை என்றார் துறவி. நன்கு யோசித்த பிறகு துறவி கூறுவது உண்மை என்று வேங்கை வேந்தனுக்கு தெளிவாக புரிந்தது. தான் அறுசுவை உணவு உண்டு ஆடம்பரமாக உல்லாசமாக வாழ்க்கை நடத்தினாலும் அது ஒரு போலியான வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்து கொண்டான். மன்னன் துறவியை வணங்கி, சுவாமி, தங்கள் கூற்றின் உண்மையை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் இந்த ஏழை விவசாயி அளவிற்கு நான் சுகமாக வாழவில்லை என்பது உண்மைதான். இனி நான் என்னை திருத்திக் கொள்கிறேன். ஆடம்பரமற்ற வாழ்க்கை, சுறுசுறுப்பான செயல்பாடுடன் கூடிய வாழ்க்கை நடத்தி உழைப்பிலேயே இன்பம் காண்பேன். உழைப்பினால் கிடைக்கும் சுகத்தையே உண்மையான சுகம் என்று கருதி வாழ்வேன் என்று கூறினான். துறவி மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராக, உன்னுடைய மனமாற்றம் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது மன்னா. கடவுள் மனிதனுக்கு ஒரே மாதிரியான வாழ்க்கையைத்தான் அளித்திருக்கிறார். அதில் உழைப்புடன் கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் உண்மையான சுக வாழ்க்கையாகும் என்று கூறினார். ஓகே மக்களே, உண்மையான சுகபோகி யார் என்பது இப்போது நாம் அறிந்தோமல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.